Assalamualaikum guys, welcome back to our channel. எங்க சேனல் நீங்க இப்பதான் first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. ஆமா guys, actually பாத்தீங்கன்னா நாங்க நேத்தே டே இன் மை லைஃப் எடுத்துட்டோம். இப்போ காலையில இன்ட்ரோ எடுக்கவில்லைன்ட்டு இப்போ எடுக்கிறோம். காலையில இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். காஃபி ஒன்று வைக்க போகிறாங்க. காஃபி அது ஓகே கைஸ், வாங்க காஃபி பார்க்கலாம். கருவேப்பிலை போட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டா என்னடானா முடி இப்படியே ஹெரிப்பு எடுக்கிறீங்கன்னு தெரில. அப்புறமே என்ன டிப்ஸ் கேட்டீங்களே கைஸ், நீங்கள் என்கிட்ட வந்து ஹேர் ஆயிலுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கேட்டீங்களே, அது வந்து நான் இப்போ சொல்கிறேன். என்னன்னா தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு கருவேப்பிலை வந்து அதில் போட்டுட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மார்னிங் அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா முடி வந்து கொட்டுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இது நான் கண்டுபிடிச்ச டிப்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்டேஜில் போட்டுட்டு பொங்க விடுங்க. காஃபி டீ கைஸ், காஃபியே இல்லை. கைஸ் காலையில் ஆஃபி எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க. டீ போட்டு கொடுத்தாங்க, இஞ்சி டீ தரமாக இருக்குது கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ பார்க்கவே இப்படி சூப்பராக இருக்குது கைஸ். செடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா செந்திரிச்சு முடிச்சோடனே முதல்ல டீ வச்சோம். டீ வச்சதுக்கப்புறம் குடிச்சிட்ருக்குறோம். குடித்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் சேமியா செஞ்சுட்டு ஆஃபீக்கு ஒரு இடத்துல இன்டர்வியூ இருக்குது, அதை போய் பார்த்துட்டு அப்புறம் நானும் என்ன வேலைக்கு போகிறதா, அப்புறம் வேலைக்கு போகலாமா இல்லை வீட்லேயே இருக்கலாமா, வேலைக்கு போவாங்க மதியானத்துக்கு மேலே இருந்தால் உங்கள் மெயின் நாள் எப்படி இருக்குங்க. இப்போ நான் ஹாஃப் டேக்கு மேலே வேலைக்கு போகணுன்னா ஐயோ வேலைக்கு போகணுமான்னு தோணும். அது எனக்கும் தோணுனா அது நான் தப்பு எந்த இல்லை, மனநிலை இது. ஓகே சேஸ், இந்த ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா இந்த கைஸ் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சு ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டோம். பயங்கரமாக பசிக்குது. பசியில் உடம்பே நம்ம காய்ச்சலே மறுபடியும் வர மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு கைஸ் எனக்கு. ஏன்னா ஆஃபி மேடம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆக போகுது, இன்னும் சமைக்கலை. போல நான் என்ன பண்ணிட்டு இவங்க ஒரு வேலையை நீங்கள் ஒரு ஹெல்ப்பும் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எல்லாமே நானும் பண்ணேன்னா இன்டர்வியூ போனோம் கைஸ். அங்கே போனால் அவங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் தந்தாங்களா கைஸ். நான் இன்டர்வியூ போனேன்னா அவங்க வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் தந்தாங்க. சரி கூகுளில் பார்த்து எழுதலான்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணால் என் டைம்னு பார்த்து ஆன்சரே வரமாட்டேங்குது. கூகுளில் பார்த்து அவங்க முன்னாடியே கொஸ்டின் எழுதுறாங்க, முடி வர அதிகமாகிடுச்சு. அப்புறமே நான் என்ன பண்ணேன், சரி நம்ம இஷ்டத்துக்கு ஏபிசிடி தானேன்னு சொல்லி என் இஷ்டத்துக்கு எழுதிட்டு தந்துட்டு வந்துட்டேன். மேடம் இதுக்கு மேலே வெங்காயம் வெட்டி அந்த சேமியா செஞ்சு நான் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆயிரும் போச்சு. மேடம் ரொம்ப இன்டர்வியூக்கு போகிறான்னு சொல்கிறா, 9 மணிக்கு எந்திரிக்கிறா கைஸ். அநியாயம் பண்ணுறா. கேட்டால் தூங்க விடுறா. இது கோபமாக வருது. எதுவும் பேச முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. நிலைமையில மாட்டிக்கிட்டேன். யாராவது சச்சிடு 9 மணிக்கு அலாரம் கூட்டி பைத்தியமா கைஸ் இவ. 9 மணிக்கு நான் எந்திரிச்சிட்ட முன்னாடியே இல்லை தூங்கு தூங்கு தூங்கு. யோ 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 நாடாவது ஒன்றுமே சொல்லு. நான் மட்டும் சாப்பிட்டு இவங்களுக்கு சாப்பாடு போடாத மாதிரி பேசுறாங்க. இப்போ இன்டர்வியூக்கு போறவங்க யாராவது 9 மணிக்கு எந்திரிச்சு மேடம் முழு பறக்குறாங்க. காஃபி ஒன்று 10 வச்சு கொடுத்துட்டு பறக்குறாங்க. குளிச்சுட்டு அப்படியே வர, நீ போய் குளிச்சுட்டு போகலாம் அப்படியே கூட்டின்னு போயிட்டாங்க. வெங்காயம் வேற வெட்டி என் கண்ணை வேற என்னை அழ வச்சிட்டேன். உண்மையால நான் அழுகுறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டி தான். உண்மை பசிக்குதுன்னு நான் அழுகுல நிஜமா. சமைச்சு ஸ்பீச் பாரு, பாக்ஸாக இப்போ தான் எடுத்து வைக்கிறேன். இன்னி வரைக்கும் அங்கே அடுப்பு கூட பற்ற வைக்கல. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:10 மேலே ஆகுது. மேடம் 1 மணிக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுவா, நான் சாப்பிட்றலாம். பாருங்க புப்போ பசியில் என் மூஞ்சியை மயக்க வர மாதிரி ஆகி என் மூஞ்சி மாறி போச்சு. ஆஃபி மேலே கம்ப்ளைண்ட். கீழ வயிற்றுல இடிச்சுக்கிட்டேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன வரை திண்டுச்சு, நான் போய் கீழே எடுத்துக்கிறேன். போச்சுடா.
என்ன இல்லை கைஸ், என் பொண்டாட்டி எவ்வளோ புத்திசாலின்னு உங்களுக்கு காட்டுறேன். அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குதா, ஃபுல் ஸ்பீடில் இருக்கா. கடையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, என்ன இருக்குன்னா எண்ணெயே இல்லை கடையில். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கீழ் வீட்டிலேருந்து எண்ணெயை எடுத்துகிட்டு வந்துட்டான். எண்ணெய் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கீழ் வீட்டிலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துட்டான். என்ன கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பார்ட் டைம் ஜாப் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. நான் கைஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பார்ட் டைம் ஜாப் இருந்தால் தெரிஞ்சால் சொல்லுங்கன்ட்டு. உண்மையை சொல்ல போனால் நீங்கள் ஏதாவது ஜாப் இருந்தால் ஆஃபீஸ் சொல்லுங்க. ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கஷ்டப்பட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி போய் நீ வேலைக்கு போனால் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பைத்தியக்காரங்க இவங்க பேசி கேட்டு நான் ஜாப் வந்து நின்று இப்போ நான் மறுபடியும் ஜாப் தேடிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒன்று கரெக்டாக இருந்துச்சுன்னா இடம் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, ஆனால் செட்டே ஆக மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு ஜாப் கிடைக்கிறதே இந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டம், அதையே வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. யார் ஆஃபி? நீதான். நான் தான். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற ஆஃபி என்னை பற்றி. நானும் இவ்வளோ பெருமையாக பேசுவேன். என்ன பேர் எவ்வளோ புகை வருது மட்டும் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? புகை வருது. என்ன கம்மியாயிடுச்சு? என்ன கம்மியாயிடுச்சு? சேமியா எப்படி செய்யணும்னா சேமியா தான் செய்ய போறேன். ஆயில் போட்டு கழுவி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா பாருங்க, என் மூஞ்சி பாருங்க மாறியே போச்சு. வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாடி லைட்டாக வந்துருச்சு, முதல்ல இதை கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப அசிங்கமாக இருக்குது. தக்காளி அப்புறமேட்டு கொஞ்சோண்டு தக்காளி. எதுக்கு ஆஃபி? தக்காளி எதுக்குன்னா சேமியா இருக்குதான். அப்பாடா, ஒரு வழியா நீங்கள் நிறைய பேர் டெய்லி மை லைஃப் கேட்டுட்டு இருந்தீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா போடுறோம். அப்புறமேட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுருங்க. அப்புறம் நிறைய பேர் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ன ஆஃபி? ஆமாம் கைஸ், முடி அதிகமாக வந்து கொஞ்ச நேரம் கலந்துருங்க. ரெசிபி சொல்லும்போது இப்படி வைங்க, அப்பதான் தெரியும் ரெசிபி. என்ன போடணும்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு கலந்துட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியல, வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வணங்கிடுச்சுன்னு வணங்கினதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றணும். வெயிட்டிஸ் பண்ணுங்க சரிங்களா? நாங்கள் டியூட்டிஸ் சொல்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் அடுப்பில் அப்படியே வெயிட்டிஸ் பண்ணுங்க. நான் முன்னே காட்டணும்ல, அடுப்பு பற்ற வச்சுட்டு அப்படியே வெயிட்டிஸ் பண்ணுங்க. அது கொஞ்ச நேரம் பேன் சூடாகணும், இல்லைன்னா எப்படி சமைக்க முடியும்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் வீடெல்லாம் ஃப்ரிட்ஜில் வை. ஒரு ஹெல்ப் பண்ணு பையா, நின்னுட்டு பரமாட்டு சொல்லிட்டு இருக்காத. எங்க அம்மா கலர் பொடி வந்து வைப்பாங்க, தெரியாது. கலர் பொடியா? ஏய், சாத் தால் பக்கா கே பசி. எவ்வளோ நேரம் தெரியுமா இந்த ஷோல்டர் வலிக்குது எனக்கு. மறுபடியும் கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா, புஷ் புஷ் புஷ்ன்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கீழ் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு போங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கணும். இல்லை ஃபி, யார் வீடுன்னு பார்த்தீங்கன்னா சபப்பா வீடு. அவ்வளோதான். கலர் பொடி, ஐயோ கலர் பொடி காணும்னு சொல்லிட்டு மிளகா பொடி போட்டு கலர் பண்ணுறாங்க சிவ. போட்டா அங்கே பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. ஜூம் பண்ணி காட்டினேன். சரி, நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். சொல்லிட்டு எடுத்தேன், ஏன் தப்பு தான். புய் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணலான்னு பார்த்துருக்குறா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்களா இவ பண்ணுற பொருள் இது விசேஷம் பார்த்தீங்களா? நான் தானே சாப்பிட்றேன். கீழே இருந்து ஒரு தவா எடுத்து, தவானா எப்படி உங்களுக்கு புரிய, தோசை சுடுற கல், தோசை சுடுற கல் எடுத்து அங்கே வைக்கிறா. வச்சுட்டு அப்படியே ஆம்லெட் போடுறா. அப்படியே எனக்கு தானே போட்டு தரா. நான் தானே சாப்பிட போறேன். ஏன்னா அவளுக்கு சந்தோஷம் தானே நான் அப்படி சாப்பிட்றது. இல்லை ஃபீ நான் இது வரைக்கும் உனக்கு அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு நாளாவது பண்ணிருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஒரு குண்டால தண்ணி சூடு பண்ணி வாந்தி பண்ண வச்சுட்டாங்க. ஆமாப்பா, கங்க்ராச்சுலேஷன் ராஃபி, கங்க்ராச்சுலேஷன். பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்டு இருக்குது சேமியா. ரொம்ப மோசமானவன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்குள்ள எவ்வளோ மிளகா பொடி போட்டான்னு காட்டுறதுக்குள்ள மெல்லமா அப்படியே ஆட்டிட்டான். செம்ம பிளான் இல்லை இவ்வளோதான்.
கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பகல் சாப்பாடு காலையில் சாப்பாடு 9 மணி 9:30 10 மணிக்குள்ளே சாப்பிட்ற சாப்பாடு ஒரு வழியாக நாங்கள் கஷ்டப்பட்டு 1 மணிக்கு சாப்பிட போகிறோம் எல்லாத்தையும். ஆமாம் கைஸ் உங்கள் முட்டை என்ன நிலமையில ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் ஆம்லேட் போடலான்னு பார்த்தேன், அப்புறமேட்டு சரி கலக்க மறந்துட்டானால அப்படியே முட்டை பொரியலாட்ட செஞ்சு. தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா ஃபயாஸ்? நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் எப்படி சமைச்சாலும் லாஸ்ட்ல வந்து டேஸ்ட்டாக வந்துடும், அது அவங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம், ஏன்னா ஒரு வித்தியாசமாக நாங்கள் ஒன்று சாப்பிடும்போது புதுசாக ஒன்று சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஏய் ஏய் கொத்து கொத்தா போட்டுருக்கேன். அப்புறம் அவங்ககிட்ட வேற எதுவும் நிறைய பேர் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. சாரி நிறைய பேர் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா? அதுல அப்படியே சேமியால அப்படியே கலந்துட்டேன் முட்டை பொரியல. இவ இப்படி சாப்பிடவே மாட்டா, புதுசு புதுசா பண்றா. பசியில 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். சரி அதுங்க நிறைய பேர் சொல்றீங்க, அவங்களே நீங்களே சொல்றீங்க ஆஃபி வெறும் ஆமாசாமி தான் போடுறாங்கன்ட்டு. நான் தான் சொன்னேன்ல ஆஃபி ஆமாசாமி தான். இதுல வேற சொல்லுவான் வீடியோ எடுக்கிறது நான் தான், பேசுறது நான் தான், எடிட் பண்றது நான் தான், அப்லோடு பண்றது நான் தான். நீ சும்மா வந்து கேமியோ ரோல் மாதிரி வந்து நின்று போயிடுவ அப்படின்னு சொல்லுவா பாருங்க கைஸ். ஒரு பொய் கோவம் வரும். சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ என் மேலதான் தப்பு இருக்கு, நான் தான் இவங்கிட்ட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கே ஒரு சண்டை வரும். நான் தான் தலையா அடிச்சுக்குவேன், இவன் சந்தோஷப்படுவா, அழுகுற மாதிரி நடிப்பா. அப்புறம் போய் ஐயோ சாரிடா ப்ளீஸ்டா நாங்க சமைச்சிட்டு வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நாங்க ஏனா டே இன் மை லைஃப்ல இதுவே ஒரு அரை மணி நேரம் பக்கம் நாங்க பேசிட்டோம் எங்களுக்கு. ஓகே பாய் கைஸ். பாத்தீங்கன்னா சேமே ரெடி ஆயிடுச்சு. வித் ஆஃபி தான் ரெடி பண்ணாங்க. நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பால்கனியில் கேட்டால் சூரியன் சாப்பாடு இது புதுசாக இருக்கும் சாப்பிடலாம் வா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சூரியன் சாப்பாடு சாப்பிட போகிறோம். இல்லை ஃபி ஆமாம் 2-3 நாளாக நல்ல மழை இல்லை ஃபி. பேசிட்டு நாங்கள் பால்கனியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் புதுசாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன், ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வியூ எல்லாம் மாற்றிருக்கோம், பேக்ரவுண்ட் எல்லாம் மாற்றிருக்கோம். அவங்க பிடிச்சிருக்குன்னு பார்க்க மாட்டாங்க அப்படி. என்னடா நல்லா தானடா இருந்தாங்க, வர என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்படிதான், நாங்கள் 2 பேர் மட்டும்னா ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்ருவோம். எனக்கு இது ஆமாம் நாங்கள் ரொம்ப ரொம்ப டீசென்ட் இல்லை ஃபே. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அடுத்து என்ன சூப்பரா இருக்குதா? ஒருத்தவங்க சமைச்சு போட்டா வாய் ருசியா சமைச்சு போட்டா சூப்பரா இருக்குது. சொல்ல வாய் வலிக்கும் உங்களுக்கு. சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போய் தூங்கணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் இல்லை ஃபே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் மதியானத்துக்கு நான் சமைப்பேன், அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சமைக்கிறதே போட்டால் தானே சமையல் சேனல் அடி. அப்புறம் நாங்கள் வெளில எங்கேயும் போக முடியல. என்ன நம்ம அன்னைக்கு என்ன பண்றோம்ட்டு ஒரு நாளைக்கு சாப்பிடாமல இருப்போம். இவங்க சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? சாப்பிடணும்னா அதுக்கு சமைக்கணும். டே இன் மை லைஃப்னா அதுதான் மீனிங். லெஃப்ட் ஹேண்ட்ல நான் ஊட்டிடல கைஸ், செல்ஃபி வீடியோன்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட்ல தெரியுது. அது நான் அப்படி போட்டேன்னா கமெண்ட் வந்து என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல திங்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் என் லெஃப்ட் ஹேண்ட், இது என் ரைட் ஹேண்ட். ஓகே கைஸ், நாங்கள் அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். சரி ஆமாம் கைஸ். சரி முட்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். என்ன மேலே கைஸ் ஆஃபி என்ன போய் முட்டை வாங்கிட்டு வர சொன்னான், அதுவும் தனியாக போயிட்டு வர சொல்லிட்டா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த முட்டையாலே அவன் மண்டையில் அடிக்கணும் கைஸ், அப்போ தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நான் எங்கே போனாலும் கூடவே வருவா. இன்றைக்கி அதிசயமாக என் கூட வரல, அதனால தான் இன்னும் மழை பெய்யல போல் இருக்குது. ஹோ ஷேட், இந்த மாதிரி தனியாக பேசிட்டு போகிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆஃபி இருந்து கிண்ட ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அது செல்ஃபி பற்றி. கைஸ் ஒரு வழியாக சமைச்சாச்சு, சாப்பிட போகிறேன். நான் தான் சமைச்சேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கைஸ் நம்ம ஊரில் மழை பெஞ்சாலே ஊர் பார்க்க அப்படியே சூப்பராக இருக்குது கைஸ். அங்கே பாருங்க அப்படியே குளுன்னு இருக்குது ஊர். அது கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் டைட்டானிக் போயிருக்கோம். மழை போன வாரம் தான் மேடத்துக்கு காய்ச்சல் வந்துச்சு, இப்போ தான் சரியானுச்சு. இருந்தாலும் மேடம் பார்த்தீங்கன்னா மழையில் நினைக்கிறா. கை மட்டும் தான் நீட்டினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கைஸ் எங்கள் அம்மா வந்து மாம்பழம் வாங்கி வச்சுருக்காங்க. ஆமாம் கைஸ், ஆஃபி அம்மா அதாவது என்னோட மாமியார் எனக்கோசரம் மாம்பழம் வாங்கி வச்சுருக்காங்க. அதை நாங்கள் அப்படியே மழையில் இயற்கையாக நாங்கள் சாப்பிட்டு இயற்கையாக எப்படி சாப்பிட முடியும்? இயற்கையை ரசிச்சுட்டு நாங்கள் மாம்பழம் சாப்பிட்றோம் கைஸ். அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மாம்பழம் சாப்பிட்றோம். அங்கே பின்னாடி மலை, இந்த பக்கம் மாம்பழம், இந்த பக்கம் என் பாப்பா. அப்படியே அழகான ஒரு லைஃப். அவ்வளோதான் கைஸ். இயற்கை சந்தோஷமான குடும்பம். எவ்வளோ பயம் இருந்தால் ஆஃபியா அங்கே எதுக்கோ கை எடுத்ததுக்கு நான் இங்கே பயப்படுறேன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக நல்லா ஃபசலாக காசு பணம் இல்லாட்டி கூட சந்தோஷமாக இருக்கலாம் கைஸ். இல்லை பே இல்லை கைஸ், இயற்கை இருக்குது சுற்றி, நம்மளுக்கு நல்லவங்களும் இருக்காங்க சுற்றி நம்மளுக்கு. ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆமா கிளிக் பண்ணுங்க. அங்க பாருங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும். ஆமா என்ன நாட்டிலையும் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க. பாய்.